அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை குழு தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து வருகிற 7 அல்லது 9ஆம் தேதி சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை போயஸ் தோட்டம் இல்லம் அருகே உள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் போயஸ் தோட்டம் வந்திருக்காங்க. அங்கு நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை குறித்து சொல்லுங்க. போயஸ் தோட்ட இல்லத்தில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலாவை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் ஆலோசனையும் நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக திருமதி வி.கே. சசிகலா ஆகிறார். அவர் 7 அல்லது 9ஆம் தேதிகளில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது அதாவது தலைமை அலுவலகத்தில் அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அவர் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பினார். இங்கு குழுமியிருந்த ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர். அதேபோல் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் இங்குள்ள தொண்டர்கள் கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதன் பிறகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஒவ்வொரு அமைச்சராக தற்போது போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கு ஆலோசனை மற்றும் முதலில் சசிகலாவுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் முடியவில்லை. அதன் பிறகுதான் அவர் என்று பதவியேற்பார் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரும் என தெரிகிறது. தற்போதைய கிடைத்த தகவல்படி 7 அல்லது 9 ஆகிய தேதிகளில் அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அந்த கடிதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவிடம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்துவிட்டார். அதன் பிறகு இந்த கடிதத்தை அவர் ஆளுநரிடம் முதலமைச்சருடைய ராஜினாமா கடிதம் மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கடிதம் இரண்டையும் கொடுத்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அதன் பிறகு தமிழக முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொள்வார்.